ஹலோ விவஸ், வெல்கம் டு தி ஷேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, பினான்ஸ் ஆப்ல P2Pல போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு USDTயோ இல்லை பிட்காயினோ ஏதோ ஒரு கரன்சி போயிட்டு பை பண்ணுறீங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணலை, இல்லை நீங்கள் ட்ரேடராக ஆட் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க சும்மா ஃபேக்காக பேடு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இதில் ஈஸியாக நீங்கள் அப்பீல் பண்ணிக்க முடியும். இதில் எப்படி அப்பீல் பண்ணுறது, அப்பீலுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான எவிடன்ஸ்லாம் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப பெருசா பே பண்ணாமலே பேடி கொடுத்துட்டான், ஐயோ நம்மளோட யூஎஸ்டிடி லாக் ஆயிடுச்சு, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து வெளியில போயிடுச்சு, அவன் என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானு தெரியல, நம்ம எப்படி போயிட்டு அதை அப்பீல் பண்ணி திரும்ப ரீபேக் வாங்குறது அப்படிலாம் சொல்லி தயவு செஞ்சு யாருமே பயப்படாதீங்க. பினான்ஸ் இன்டர்நேஷனல்லே நம்பர் 1ல இருக்கிற அப்ளிகேஷன். கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸலண்டா இருக்கும். உங்களோட காயினை யாராவது லாக் பண்ணி பே பண்ணாமலே பேடு கொடுத்துட்டு போனாலும், இல்லை அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகி உங்களுக்கு கிரெடிட் ஆகாம இருக்கும், இல்லை நீங்க பே பண்ணிருப்பீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிருக்கும், அந்த ரிசீவருக்கு ரிசீவ் ஆகாம இருக்கும், போகாம இருக்கும். அந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் நம்ம இந்தியாவோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸே அப்படிதான். அன்டைம்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல 2 days 3 days டைம் எடுத்துக்கும். ஒர்க்கிங் டேஸ் இல்லாம லீவ் நாள்ல சண்டே அன்னைக்கு இல்லை நைட்டு 12 மணிக்கு மேல நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல உங்களோட பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த அப்பீல் என்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க போயிட்டு அப்பீல்ல ஈஸியா எல்லாத்துக்குமே நீங்க டைம் கேட்டு வாங்கிக்க முடியும். அது எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பினான்ஸ் அப்பீல்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கொஸ்டின், பினான்ஸ்ல எப்படி அப்பீல் பண்றது, அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி அப்பீல் ரீசால்வ் பண்றது, இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல P2Pன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த P2Pக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் USDT இல்லை பிட்காயின் எத்தோரியம் எதனாலும் போயிட்டு வாங்குவீங்க. இதில் நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கரன்சியை செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம செல் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். செல்லில் நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு USDT இருக்குன்னா நீங்கள் USDT இங்கே சூஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம USDT சூஸ் பண்ணியிருக்கோம். இதே உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்குது, பிட்காயின் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிட்காயின் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது நம்ம நிறைய வீடியோவில் பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம USDTயே பார்க்கலாம். ஓகே, நான் USDTன்றதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் புனல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு P2P கிளிக் பண்ண உடனே மெர்ச்சன்ட் ஆர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும்னு ஆல்ரெடி பழைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த புனல் மாதிரி இருக்குல்ல ரைட் சைடில், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வெரிஃபைடு மெர்ச்சன்ட் ஆர்ட்ஸ் ஒன்லின்னு இருக்கும். இதை டிக் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நான் மெர்ச்சன்ட் வருவாங்க. ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் நான் மெர்ச்சன்ட்டை வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி செல் பண்ணாலும் செல் பண்ணிக்க முடியும், வாங்குறதும் வாங்கிக்க முடியும். ரெண்டுமே ப்ரைஸ் கம்மியாக நான் மெர்ச்சன்ட் கிட்ட பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது ஒரு பையர் மேலே வச்சு கிளிக் பண்ணி நான் ஒரு 10,000 ஆர்டர் போடுறேன். இப்போ பாருங்கள், இவர் மினிமம் 500 தான் கொடுத்துருக்காரு. 89 ப்ரைஸ்க்கு கொடுக்குறாரு. மேக்ஸிமம் 500 தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மினிமம் லிமிட் மேக்ஸிமம் லிமிட் ₹100, ₹500, ₹1000 இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டில் ஆன்லைனில் ஆட் போஸ்ட் பண்ணி ஆன்லைனில் இருப்பாங்க. இதெல்லாம் யாருன்னா அந்த 30 days காம்ப்ளீஷன் ரேட் 80% இருந்தால் தான் அவங்களால ஆட் போஸ்ட் பண்ண முடியும். அந்த காம்ப்ளீஷன் ரேட் வாங்குறதுக்காக இந்த மாதிரி மினிமம் ₹100, மேக்ஸிமம் 2000, 3000, 4000 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் பெரிய அமௌண்ட் பல்க் அமௌண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கீழே வரணும். ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ பெருசாக போயிடும். இப்போ அப்பீல் எப்படி பண்ணலான்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவர் பாருங்கள், ஒரு ₹200 போட்டிருக்காரு. 2000 மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு, மினிமம் ₹200 கொடுத்துருக்காரு. பேமெண்ட் டிஜிட்டல் ருப்பியில் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நம்ம இப்போ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் 200 அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளேஸ் ஆர்டர்ன்றதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆர்டர் கிரியேட் ஆகிடுச்சு. டைம் இங்கே காமிச்சிட்ருக்கு. நீங்கள் எந்த ஒரு பையர்கிட்ட போய் வாங்கினாலும் மஸ்ட்டு இந்த பே டைம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா, மினிமம் 15 மினிட்ஸ் தான் இதில் கொடுக்க முடியும். 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் 4 hours 5 hours 6 hours அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்க முடியும். ஆனால் மினிமம் 15 மினிட்ஸு. இந்த டைம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இங்கே போய்ட்டு வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணணும். இப்போ நான் வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், நேம் காமிக்குது, யூபே அமௌண்ட் காமிக்குது ₹200, அவரோட நேம் காமிக்குது, டிஜிட்டல் ருப்பியோட விபிஐ கொடுத்துருக்காரு. இதில் QR கோடுன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த QR கோடு பார்க்கணும் அப்படின்னா வியூ QR கோட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரோட டிஜிட்டல் ருப்பியோட QR கோடு நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா, இதில் நேமே நமக்கு காமிச்சிடும். நேம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு பேமெண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டால் போதும். போட்டதுக்கப்புறம் மஸ்ட்டு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த 13 நிமிஷம் ஓடிட்டுருக்குல்ல, இந்த டைம் 0 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரேட் கேன்சல் ஆகிடும். இந்த 200க்கான அமௌண்ட் USDT அவர் வாலெட்டுக்கே திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் ட்ரேட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரோட வாலெட்லேருந்து இந்த 200க்கான USDT வெளியில் வந்துடும். ஓகேங்களா, அவரோட அக்கௌண்ட்லேயும் இருக்காது, நமக்கும் வராது. பொதுவான இடத்துல பொதுவான ஏரியாவில்
பாதியில் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காயின் வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமலே அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வந்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணாமலே நிறைய யூசர்ஸோட ஆட்ஸை போய் கிளிக் பண்ணி பே பண்ணாமலே பெய்டு கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் போயிடுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்லி சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணாதீங்க. பே பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர் அப்படின்ற ஆப்ஷனே வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக தான் சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட்டு இந்த 200க்கான அமௌண்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம். அந்த அப்பீலை பற்றி தான் இந்த வீடியோவே வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, நம்ம வந்து பேக் போய்க்கலாம். இப்போ நான் வந்து பே பண்ணலை, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற இந்த டிக்கெட் போட்டு விட்டுட்டு லீவ்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்டர்ஸ் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். எப்பயுமே வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலும் இந்த இடத்துல ஹோம் கொடுத்துருப்பாங்க, ஆர்டர்ஸ், ஆட்ஸ், ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஆர்டர்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரேட் வந்து அங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதை மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ண இந்த ட்ரேட் வந்து 200க்கு இங்கே வந்து காமிச்சிட்ருக்கு. இந்த இடத்துல டைமிங் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் 10.48 47 அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே போகுது. இப்போ இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நான் வந்து பே பண்ணலை, அதனால் வந்து இந்த இடத்துல மேலே கேன்சல் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கேன்சல் ஆர்டர் அப்படின்னு இன்னொரு வாட்டி வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கேன்சல் ஆர்டர்ன்ற கிளிக் பண்ணிக்கலாம். என்ன ரீசனுக்காக வந்து கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொல்லி ரீசன் கேட்கும். நம்ம வந்து ஏதாவது இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஐ டோன்ட் வாண்ட் ட்ரேட் எனிமோர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டேர்ம்ஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக்கு போட்டு விட்ருங்க. கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கேன்சலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு செல் ஆர்டர் மட்டும் இருக்குது. இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஆட் போட்டிருந்தேன். நேற்றுக்கு வந்து எனக்கு ஒருத்தர் பேமெண்ட் பண்ணியிருந்தார். பண்ணிவிட்டு என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறி வந்து அவர் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாப்புல. அதனால் வந்து நான் ரிலீஸ் பண்ணாமல் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் வந்து இதை ரிலீஸ் பண்ணலை. இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எப்பயுமே எந்த ஒரு ட்ரேடு வந்து நீங்கள் பண்ணாலும் மேலே பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் போய்ட்டு நானும் ஒரு சேட் பண்ணால் கம்யூனிகேஷன் சேட்ஸ்லாம் வந்து இதில் பார்த்துக்கலாம். இது வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். நான் ஆட் போஸ்ட் பண்ணும் போதே நம்ம சேனல்லே அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு தனியாக வீடியோ இருக்குது, லிங்க் தரேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கேன். மஸ்ட் ரீட் மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேர்ஃபுல்லி பிலோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 7 டேர்ம்ஸ் வந்து போட்டிருப்பேன். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ மஸ்ட் வாண்ட் யுவர் காலிங் நம்பர், அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஃபாலோ திஸ் ஸ்டெப், மேக் யுவர் ஓன் பேங்க் அக்கௌண்ட் ஒன்லி, தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்ட் யுவர் பிக்சர் ஆஃப் யுவர் அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சென்ட் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேட்டிருக்கேன். ரிமார்க்கில் இந்த பினான்ஸ், பிட்காயின் இந்த மாதிரிலாம் எதுவும் பேமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் மீறி வந்து இவர் ஜஸ்ட் என்னோட அக்கௌண்ட் லிஸ்ட் மட்டும் வச்சுட்டு பே பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாப்புல 1000 ருபீஸ் போட்டுட்டு. ஸோ நான் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்கேன். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொபைல் நம்பர் ப்ளீஸ்னு மொபைல் நம்பர்னு போட்டிருக்கேன். ஆனால் மொபைல் நம்பர் வந்து எனக்கு கொடுக்கல. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல பேமெண்ட் ரிசீவ்டுன்றத ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணால் தான் எனக்கு வந்து ரிலீஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் போய்ட்டு ரிலீஸ் பண்ண முடியும். இந்த விஷயம் எல்லாமே இதில் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். புது ஆளுங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போய்ட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணலை. அதனால் வந்து நான் இவருக்கு வந்து நான் இப்போ ரிலீஸ் பண்ண விரும்பலை. அதனால் நான் ஹெல்ப்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அப்பீல்னு இருக்கும். இதில் வந்து கான்டாக்ட் கவுண்டர் பார்ட்னு இருக்கும். அதுதான் வந்து அந்த சேட்டு நம்ம மேலே பார்த்தோம்ல, அந்த இடத்துல சேட்னு இருந்துச்சுல, அதுதான் அது. எனக்கு வந்து சேட் பண்ணி எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நான் கஸ்டமர் சப்போர்ட்டில் அப்பீல் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எனக்கு 1000 ரூபாய் பேமெண்ட் வந்துருச்சு. பட் இருந்தாலும் எனக்கு இந்த 1000 ரூபாய் வந்து நான் அவருக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல ரெக்யூஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்காக வந்து அப்பீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து நிறையா டிஃபால்ட்டாக வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க ரீசன்ஸ்லாம். ஐ டிட் நாட் ரிசீவ்ட் பேமெண்ட் ஃப்ரம் த பையர், ஐ ரிசீவ்ட் பேமெண்ட் ஃப்ரம் த பையர் பட் த அமௌண்ட் இஸ் இன்கரெக்ட். இப்போ சில பேர் வந்து 1000 ரூபாய் பே பண்ணுறதுக்கு பதிலாக 2000 ரூபாய் பண்ணிவிடுவாங்க. இல்லை வந்து 1000 ரூபாய் பே பண்ணுறதுக்கு பதிலாக 700 ரூபாய் 500 ரூபாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஐ ரிசீவ்டு பேமெண்ட் பட் த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ் நாட் மேட்ச் த பையர் நேம். அதாவது தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்லேருந்து வராமல் அடுத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்பீல் ரீசனில் நம்ம கிளிக் பண்ண அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஹி இஸ் நாட் ஃபாலோவிங் மை டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்குள்ள அந்த ப்ரூஃப் வந்து போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சு இருந்தாலும் வந்து நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸ்கேமர் அப்படின்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது சும்மா உங்களோட ஃபோன்பே ஹிஸ்ட்ரி பேஜை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் ஆன் அப்பீல்ன்றதை வந்து கொடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்து என்னோடய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறையா வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பேன். ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன்.
எடுத்துக்கிட்டு இதில் ஆனால் மஸ்ட்டு ஏதாவது ஒன்று நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும். இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஃபைல் ஆன் அப்பீல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், என்னோடய டேர்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள் அப்பீல் சப்மிட்டட்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கேன்சல் அப்பீல்னால் அந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம தான் வந்து அப்பீல் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ்னு இருக்கும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேட் இருக்கும். அதாவது அந்த பையர் கிட்ட போயிட்டு நீங்கள் சேட் பண்ணணுன்னா அங்கே போய் சேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ராக்ரஸ் அப்பீல் வந்து எந்த இடத்துல ப்ராக்ரஸில் இருக்குன்னு சொல்லி இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், பையர் கிட்ட வந்து நோட்டிஃபை வந்து கொடுக்குறாங்க கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து. இது எல்லாமே மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பினான்ஸ் ஆப்பில் செட் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர் மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் பண்ணிக்கும். யார் வந்து அப்பீல் பண்ணுறாங்களோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு சில விதமான இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், we noticed that you marked order as paid, however the seller has not received the money, ப்ளீஸ் அப்லோட் வேலிட் ப்ரூஃப் ஆஃப் த பேமெண்ட் ஹேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அப்பீல் வந்து இதில் நான் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் படித்தேன்னா பெருசாக போயிடும். இப்போ எனக்கு பேமெண்ட் பண்ண அந்த ப்ரூஃபை வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி 1 ஹவருக்குள்ளே போட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 1 ஹவர் டைம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார், 1000 ரூபாய் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டாரு. என்னோட கிளைம் என்னன்னா, என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக ஃபாலோ பண்ணலாம். ஐ மீன் நான் மொபைல் நம்பர் கேட்டேன், ஆதார் கார்டு கேட்டேன், எனக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நான் அப்பீல் பண்ணுறேன். இந்த இடத்துல போய்ட்டு ப்ரொவைட் மோர் இன்ஃபர்மேஷன் என்ற இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பையருக்கு தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து செல்லர், அவர் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பையர். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் டு ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ், ஹி இஸ் நாட் ஃபாலோவிங் மை டேர்ம்ஸ்னு சொல்லி இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து ப்ரூஃப் கேட்குது. நான் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டுட்டு அந்த இடத்துல சப்மிட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து இவர்கிட்ட வந்து USDT செல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஐ சஸ்பெக்ட் த பையர் இஸ் ஸ்கேமிங், ஐ வாண்ட் டு ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ், ஹி இஸ் நாட் ஃபாலோவிங் மை டேர்ம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இவர் வந்து எனக்கு ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா நான் 1000 ரூபாய் வந்து திரும்ப ரிட்டர்ன் போட்டு விட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த 1000 ரூபாய்க்கான பிட்காயின் வந்து இந்த USDT வந்து எனக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அப்பீல் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பேக் போய்க்கலாம். இதில் பாருங்கள் அப்பீல் சப்மிட்டட்னு இருக்குது, அதுக்கப்புறம் நாவிகேஷன் இஸ் counterpartyன்னு இருக்குது, அதுக்கப்புறம் CS ரிவ்யூன்னு இருக்குது. கடைசியாக வந்து CS வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஐ மீன் CSனால் கஸ்டமர் சப்போர்ட் தான் CSன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து மறுபடியும் வந்து பேக் வந்துடலாம். இப்போ நான் பண்ண அப்பீல் வந்து அப்பீல் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து 1000 ரூபாய்க்குன்னு இல்லை, நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த இடத்துல அப்பீல் பண்ணாலும் சரி, 1 கோடி ரூபாய்க்கு அப்பீல் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். 1 ரூபா கூட 1 ரூபாய் யாரையும் வந்து இதில் ஏமாற்றிட்டு போயிட முடியாது. இது வந்து இப்போ நான் வந்து செல்லர். ஓகேங்களா, இப்போ நான் வந்து செல் BTCயில் பிட்காயினில் வந்து நான் செல் வந்து கொடுத்துருந்தேன். அவர் வந்து பையர் எனக்கு 1000 ரூபா போட்டுட்டு எனக்கு வந்து நான் கேட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணலாம், இல்லை நான் வந்து அப்பீல் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து நான் ஆடு போஸ்ட் பண்ணி என்கிட்ட வந்து வாங்குறதுனால நான் வந்து அப்பீல் கொடுக்குறேன். இதுவே வந்து நீங்கள் வந்து ஆட் போஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் எப்படின்னு தெரியல, நானும் ஒரு யூசர் தான் ப்ரோ, நானும் வந்து பைசெல் தான், யார்கிட்டயாவது போய் 3rd போய் வாங்குவேன் விற்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்பீல் பண்ணாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, இப்போ நான் எப்படி அப்பீல் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்குமே அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து ஷோ ஆகும், நீங்களும் வந்து அப்பீல் பண்ணிக்க முடியும். நான் என்னோட பழைய அப்பீல் ஏதாவது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்னோட ஆர்டர்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல ஃபுல்ஃபில்ன்றது ஆப்ஷன் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கம்ப்ளீட்டட்ன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த பிட்காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து அப்பீல் ஆயிருக்கு. உங்களோட ட்ரேடில் வந்து அப்பீலான ட்ரேட் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் காமிக்குது அப்படின்னா அப்பீல் ஹிஸ்ட்ரி வந்து ஷோ ஆகும். நீங்கள் அப்பீல் பண்ணாமல் நார்மல் ட்ரேட் வந்து பைசெல் ஆகிற மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்பீல் ஹிஸ்ட்ரின்றது வந்து ஷோ ஆகாது. நீங்கள் அப்பீல் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்பீல் ஹிஸ்ட்ரின்றது இந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. இதில் பாருங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் என்ன வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு இந்த இடத்துல பாருங்கள். எனக்கு வந்து என்னென்னா இவருமே வந்து என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணலை, நான் ஆதார் கார்டு கேட்டேன் கொடுக்கல. ஸோ அதனால் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹலோ பையர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ ஆர் அன்ஃபாலோவிங் த கண்டினியூ வித் ட்ரேட் டியூ டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ரெக்யூஸ்ட் பை செல்லர் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் சோர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் செல்லர் டு ரீஃபண்ட் யுவர் பேமெண்ட் அண்ட் ஆர்டர் ஹாஸ் பீன் கேன்சலட், ப்ளீஸ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் வித்தின் 3 hours டைம் சொல்லி 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரீஃபண்ட் பண்ணணும். ஓகேங்களா, என்ன ரீசன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக ஃபாலோ பண்ணலை. ஸோ நம்ம வந்து ஒரு ஆட் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பையராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆட் போஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ட்ரேடர் இருக்கார்ல, அவர் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பே பண்ணலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஓப்பனாக கிடச்சிரும், சேட் மூலமாக கிடைக்கணும்னு இல்லை. நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணாலே அதில் வந்து UPI ID இந்த QR கோட்லாம் காமிச்சிரும். அதை வச்சு நிறைய ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்த்த ஏமாற்றி அந்த பணத்தெல்லாம் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு நமக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுத்துட்டு USDT வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஏமாந்தவங்களாம் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்மளோட அக்கௌண்ட்லாம் 1 by 1 வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுக்காக தான் வந்து நிறையா பையர்ஸ், இப்போ நானுமே கூட அதுக்காக தான் வந்து KYCலாம் வந்து கேட்குறேன். என்னோடய அக்கௌண்ட் வந்து நிறைய ஃப்ரீஸ் ஆகிருக்கு, லேக்ஸ் கணக்கில் நிறைய அமௌண்ட் வந்து மாட்டியிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த KYC வந்து வாங்குறது. இன்கேஸ் வந்து போலீஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டாலும் நம்ம வந்து காமிச்சிடலாம்,
இந்த ட்ரேட் வந்து என்கிட்ட இந்த யூஎஸ்டிடி இந்த பிட்காயின் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் அவரோட அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு. இந்தாங்க அவரோட ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். அதுக்காக தான் வந்து இதில் கேஒய்சி வந்து வாங்குறது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, வீடியோ ப்ரூஃப் வந்து மஸ்ட்டு வந்து பினான்ஸ் சப்போர்ட் டீமில் வந்து கேட்பாங்க. வீடியோ ப்ரூஃப் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து என்னோட ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 2400 வந்து என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்காப்புல. இந்த 2400 வந்து நான் போட்ட மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க வீடியோக்காக. இதை வந்து நான் இப்போ வந்து பினான்ஸ் சப்போர்ட் டீமுக்கு வந்து நான் என்னோட எவிடன்ஸை வந்து ஃபைல் பண்ணணும். அதுக்காக நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொரு மொபைல் வந்து எடுத்துக்கணும். இதில் போய்ட்டு ப்ளே ஸ்டோர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ளே ஸ்டோரில் ஃபோன்பே ஆப்பா இல்லை வந்து கூகுள் பே ஆப்பா எந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷனை இங்கே வந்து இதில் ஃபோன்பேன்னு டைப் பண்ணணும். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்து இந்த ஃபோன்பே அப்படின்ற ஆப் வந்து இங்கே டைப் பண்ணி காமிக்கணும் வீடியோவில். இங்கே போய்ட்டு ஓப்பன் பண்ணணும். டேரெக்டாக போய்ட்டு அங்கே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய வந்து டூப்ளிகேட்டாக வந்து பண்ணி ஃபேக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்றதுனால ப்ளே ஸ்டோரில் வந்து அவங்க வீடியோ கேட்பாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஓப்பன் கொடுக்கணும். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோவாக அப்படி நீங்கள் எடுத்துக்கணும் இன்னொரு மொபைலில். இந்த மாதிரி வந்துட்டு இந்த பேஜ் வந்து காமிக்கணும். அவரோட நேமு, யூபிஐ ஐடி, இந்த ட்ரான்சாக்ஷன் டேட்டு, இந்த ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல் இதெல்லாம் வந்து ஷோ பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட்குள்ளே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இது ரூல் என்னென்னா, எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தான். இப்போ நீங்கள் வந்து கனரா பேங்க்லேருந்து ஓப்பன் பண்ணுறீங்க, கனரா பேங்க் ஆப் மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கனரா பேங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் தான் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் வச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து தான் அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கனரா பேங்க்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை என்கிட்ட கனரா பேங்க் ஆப் இல்லை, உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஓப்பன்னு கேட்கும். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு அந்த பையருக்கு வந்து நீங்கள் போட்ட அந்த செல்லருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அப்பீல் பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் வீடியோவை நிறுத்தி தெளிவாக வந்து 1 பை 1 2 வாட்டி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பினான்ஸில் போய்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ணோம்ல, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம் காமிக்கிறேன். இப்போ என்னோட அப்பீல் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ராக்ரஸ்ன்றது மேலே வச்சு மேலே டாப்பில் ப்ராக்ரஸ்ன்ற மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் ப்ரொவைட் மோர் இன்ஃபர்மேஷனில் இதில் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ வில் சப்மிட்டட் மை வீடியோ அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட வீடியோ வந்து சப்மிட் பண்ணணும். 200 MBக்குள்ளே வந்து வீடியோ வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இமேஜ் வந்து போடுறீங்கன்னா 20 MB. இப்போ வீடியோ வரும்போது உங்களுக்கு அப்பீலில் வந்து நீங்கள் அகைன் வந்து எவிடன்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்கள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களையும் அந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து பக்காவாக கேட்பாங்க. ஆப்போசிட் பார்ட்டி ஐ மீன் நம்ம கோர்ட்டில் எப்படி வந்து 2 வக்கீலை வச்சு வாதாடுவோமோ அது மாதிரி தான் கஸ்டமர் சப்போர்ட் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. அவங்கள்ட்டையுமே வந்து வீடியோ ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுறது, ஃபேக்காக ஃபோட்டோஷாப்பில் பே பண்ணுறது, எடிட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாலே பினான்ஸ் டீமுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அந்த அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த காயினுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க வந்து எல்லா என்கொயரிலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் காயின் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் யாரும் பழைய ஆளுங்க பண்ண மாட்டாங்க. புதுசாக இதை பற்றி நாலேஜே இல்லாமல் வரவங்க தான் இந்த மாதிரி பே பண்ணாமலே பேடி கொடுத்துட்டு போகிறது, பே பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதில்ல, அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்பீல் பண்ணணும். நீங்கள் வீடியோ ஒன்ஸ் 2 வாட்டி வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிடும். மேக்ஸிமம் அப்பீல் ரிசால்வ் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம் வந்து 5 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களோட அப்பீல் வந்து ரிசால்வ் ஆகிடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்பீல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனோட தரப்புலேருந்து ஆப்போசிட் தரப்புலேருந்து வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. அவன் வந்து கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆட் போஸ்ட் பண்ணி ஒரு பையர் உங்கள்கிட்ட வாங்க வராங்க அப்படின்னா அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணலை, நீங்கள் வந்து வேறு ஒர்க்காக போயிட்டீங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க தரப்புலேருந்து வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் கேட்டு அவங்க பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து உங்களோட காயினை போய்ட்டு அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இதில் வந்து அப்பீல் பண்ணணும். இந்த ஆப்னு இல்லை, பிட்கட்டாக இருக்கட்டும், இல்லை கேட்வேவாக இருக்கட்டும், இல்லை வெஜிரக்ஸாக இருக்கட்டும், இந்த கிரிப்டோ ரிலேட்டடாக வர p2p எல்லா அப்ளிகேஷன்லையுமே அப்பீல்ன்றது இதுதான் வந்து பேசிக் ப்ரொசீஜரு. ஒரு சில அப்ளிகேஷனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சில அப்ளிகேஷன் பினான்ஸில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு மொபைலில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேரியன்ட் தான் வந்து மாறுபடும் மோஞ்சி. மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ ரிலேட்டடாக நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் கிரிப்டோ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறது, பினான்ஸ்னா என்ன, பினான்ஸில் எப்படி யூஎஸ்டி கம்மியாக வந்து பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.